நான் சொல்ல போறேன் இன்டர்வியூல. இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு சொல்லு. இல்ல ஓ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? எப்படி இருக்கும் உனக்கு? இல்லீகல் அஃபேர்லாம் உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். சொல்றத கேளு. இல்லடா இல்ல இருடாடே, மெயின் கான்செப்டுக்கே வரேன். மெயின் கான்செப்ட் என்னன்னா, ஒரு பிளாஷ்பேக் டம்மால்னு ஒரு திறப்பாங்க. திடீர்னு என்னன்னு பார்த்தா ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ரெஜினா 2 பேரும் வச்சுதான் பிளாஷ்பேக். 2 பேரும் நீ நினைப்ப, வாவ் இவ்வளவு பெரிய வில்லியா இருக்காங்களே, என்ன பண்ணிருப்பான்னு கேட்டா 2மே பைத்தியம். மென்டல் ஆசாம்ல வந்துட்டு இருக்குங்க. மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு இது 2 இருக்குது. பாதிக்கப்பட்டு இங்க சண்டை கிண்டெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணுங்க. இவங்க வேலை என்னன்னா, சரி அதை கிளைமேக்ஸ்ல சொல்றேன். அது எல்லாருக்கும் தெரியும் அந்த வேலை என்னன்னு. எல்லாம் போட்டானுங்க. இது ஒரு ட்விஸ்ட்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். என்ன செருப்பால அடிக்கணும். என்ன வேலை தெரியாது. இல்லடா வெளில இந்த ஆளுங்களை கடத்தி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்களாம். இவங்கதான் பெரிய வில்லங்கோ, தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் ரொம்ப பெருசு. இது யாருமே பார்த்ததா, யாருமே பார்க்காத கதை. அதாவது இந்த வில்லன் கேங் என்னன்னா, அதான் ஒருத்தவங்களை கடத்தி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. இது ஒரு வில்லனிசம்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. சரி இது விட்டுரு. அதான் அஜித் வந்துட்டு போராடுற போல, யார்ரா நீ, யார்ரானா அப்படின்னு சொல்லிட்டு அச்சன் மாயறான். நடுவுல வந்துட்டு பார்த்தா கதை போகுது. அப்புறம் ரெஜினா வந்துட்டு த்ரிஷா கிட்ட போய் சொல்றா. அதான் இந்த மாதிரி அவன் போய் சொல்லுவா த்ரிஷா கிட்ட, ஓ அஜித் வந்துட்டு உன்னை போட சொல்லிட்டான். த்ரிஷா கிட்ட போயிட்டு, அதான் நீ வந்துட்டு இல்லீகல் அஃபேர் வச்சுக்கிறது எனக்கு தெரியும். அஜித் ரெஜினா விட்டு போட சொன்னானா? டேய் ரெஜினா இல்ல நீ எதில் கேக்குற எனக்கு தெரியும். சொல்றத கேளு. உன்னை கொல்ல சொல்லிட்டான்னு உனக்கு இவங்கிட்ட இந்த லாங்குவேஜ் பேசுறது தப்பாகுது. அதான் உனக்கு கொல்ல சொல்லிட்டான் அந்த மாதிரி சொல்லுவானுங்க. அதுக்கு த்ரிஷா சொல்லுவோம், இல்ல என் புருஷன் வந்துட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த மாதிரி சொல்ல மாட்டான்னு சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுக்கிட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் கிட்ட ரோட்ல போவான், சண்டை வரும், டவுசரை பூச்சி இழுப்பான், இவன் பேண்ட்டை பூச்சி இழுப்பான், அவன் அங்க போய் மெரிப்பான், இவன் இங்க போய் மெரிப்பான், இவன் பெட்ரோல் பங்க்ல போய் சண்டை போடுவான். அங்க போலீஸ்காரன் எதுக்கு வரானே தெரியல, அவன் ஒரு பைத்தியக்காரன். இவன் டோக்கன் போடுற ஆளு மாதிரி இந்த சரண ஸ்டோர்ல டோக்கன் போடுவான் பாத்தியா, அவன மாதிரி பார்க்கிங் லாட்ல டோக்கன் போடுற மாதிரி ஒருத்தர் இருக்காண்டா. அதான் நடுவில் இந்த மாதிரி ஆக்ஷன் மாறாங்க. எதுக்கு மாறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஆக்ஷன் படம், புரியுதா? கதையும் இருக்காது, ஆனா இது ஒரு ஆக்ஷன் படம். அதனால ஆக்ஷன் மாறாங்க. அதான் அவனுக்கு சொன்ன மாதிரி ரோட்ல வந்துட்டு அஜித் கார் ஓட்டோப்புல பின்னாடி பேக்ரவுண்ட் வரும், 10 கிச்சி ஒரு ரச்சசத்தி. அதான் எனக்கு என்னன்னா, முதல்ல நீ மாசா ஏதாவது பண்ணா நீ வந்து இல்லடா சொல்றது கேளு, மாசா ஏதாவது பண்ணா எலிவேஷன் இது பண்ணலாம். அவனுங்களே கடை வேலை வச்சுன்னுறானுங்க, புரியுதா? அவங்களே செருப்பால் அடிக்கிறானுங்க. நீ திருப்பி வந்துட்டு அடிக்கிற. இன்னொன்னு படத்துல வந்துட்டு அஜித் அடிக்கிறது ரொம்ப கம்மி. அஜித் அடி வாங்குறது ரொம்ப ரொம்ப அதிகம். படம் முழுக்க அஜித் அடி வாங்குறான். மூஞ்சி கிஞ்சி ரத்தம் கிளறியும் சரியான அடி. படம் முழுக்க அஜித் அடி வாங்கினா இருமா. ஒரு நிமிஷம் ரிக்வஸ்ட். இல்லடா டே, இதுக்கப்புறம் இல்ல 2 மணி நேரம் கதை சொல்றேன். இல்லடா சொல்றது அடி வாங்குறதா வந்து நல்லா நடிச்சிருக்காரு. அதான் இல்ல ஹரி சொல்றது கேளு. இது வரைக்கும் 2 மணி நேரம் கதை போயிடுச்சு. மீதி அரை மணி நேரம் தான் இது சொல்லணும். இங்கதான் ஹார்ட் பீஸ் ஆகுது. ஹார்ட் பீஸ்னா என்ன, ஒரு மயிரம் இல்ல, எல்லாம் போயதான் இதெல்லாம் போயிடுது. அவரு அந்த இடத்த தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு ஸ்பாயிலர் சார். இல்ல வாங்க சார், இதுல ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும் தெரியாம சொல்லுங்க சார், நான் ட்விட்டர் விட்டே போயிடுறேன் சார், சாவ வச்சிருவேன். படம் பாத்துட்டியா? நான் எங்க பார்த்தேன், அதான் இவனே சொல்றானே கதைய. இல்லடா எனக்கு என்ன தெரியுமா, இதுல ஒரு ட்விஸ்ட் காமிக்கிறான். எனக்கு என்ன, இந்த ஹரிஸ்வரன் நடுவுல வந்து பில்டப் பண்ணாரு. எனக்கு எதுனா ஒரு ட்விஸ்ட் எதுனே தெரியல. எதுனா ட்விஸ்ட் முதல்ல? நல்ல படத்தை இப்ப அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் டிக்கெட் வாங்காம படம் நாசமா போகணும். அவன் டிக்கெட் இல்ல, அவன் டிக்கெட் வாங்காம உள்ள போய் சமோசா திட்டுற கதெல்லாம் நான் கேட்கல. ஒரு நிமிஷம் இரு. செகண்ட் ஹாஃப்ல போயிட்டு த்ரிஷாவை காப்பாத்த போறாரு. காப்பாத்த போகும்போதுதான் தெரியுது அங்க நிறைய பொண்ணுங்க வந்துட்டு நிறைய பேருடைய ஃபேஸ்ல வந்துட்டு ஒரு மாஸ்க் மாதிரி போட்டிருப்பாங்க. என்னன்னு கேட்டா அதான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புறானுங்க. இதுதான் அந்த படத்தோடைய கான்செப்ட். கடைசியில அதான் அஜித் என்ன பண்ணுவான்னு கேட்கல, அந்த லாஸ்ட் 1/2 மணி நேரம் அஜித் என்ன பண்ணுவான்னு கேட்டா, என் பொண்டாட்டி எங்கடான்னு வச்சுன்னு இருப்பான். கடைசியில அவன் போனா, இல்ல இரு கடைசியில அவன் பொண்டாட்டி கிடைக்கும். இன்னொன்னு பொண்டாட்டி கிடைச்சிட்டு வீட்டுல போய் இறக்கி விட்டுருவான். வீட்டுல போய் அதான் லாஸ்ட் 5 மினிட்ஸ் வீட்டுல போய் இறக்கி விட்டுருவான். வீட்டுல இறக்கி விட்ட பிறகு என்னன்னா, த்ரிஷா கேட்கும், நான் அதான் த்ரிஷாக்கு ஆல்ரெடி இல்லீகல் அஃபேர் இருக்குது, கூட த்ரிஷா ஆல்ரெடி டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லிச்சு, நீ போடாம இருந்தும் த்ரிஷா போயிடுச்சு, இருந்தாலும் என்ன எதுக்கு காப்பாத்தனன்னு த்ரிஷா கேட்கும். ஐ லவ் யூ மான்னுவான் அஜித். உடனே ரைட் அண்ட் டைரக்டர் போய் மகிழ் திருமணி போடுவான். உன் மைண்ட் தோணும், அசிங்கமா தோணும், இது ஒரு கதைன்னு எடுத்து
இது நான் சொன்னது ஏதாவது கதை தெரிந்தாடா உங்களுக்கு? ஏதாவது புதுசா ஏதாவது இருந்துச்சா? நம்ம கதையா இருக்கேடா, கேட்கும் போதே பார்க்கணும்னு தோணுது. இல்ல கதையாகுதுன்னு இது படம். இல்லடா சத்தியமா இல்லடா, இது எவனாலயும் இது கதை சொல்ல முடியும். கதை சொல்றது என்ன, எதுவுமே கதையே இல்லடா. வாவுன்னுட்டு இருப்பானு. எப்பா தலை என்ன மாத்து தலை. இல்லடா இல்லடா இல்ல நான் தப்பா யாரும் நினைக்கல. நான் ஒரே ஒரு கான்செப்ட் சொல்றேன். இது இது மாத்த இப்ப நீ அந்த இடத்துல இருக்கடா, பிரசன்னா எல்லாரும் சொல்றேன். இல்ல அரி எல்லாருக்கும் சொல்றேன். இல்ல உங்க வேணா, இப்ப யாரோ ஒருத்தனுடைய பொண்டாட்டி வந்துட்டு இல்லீகல் அஃபேர் இருக்குது. அந்த பொண்டாட்டி வந்துட்டு டைவர்ஸ் கேக்குது. டைவர்ஸ் வாங்கி தரேன், நம்ம கடைசியா ஒரு 9 மணி நேரம் டிரைவ் போலான்னு சொல்லுது. 9 மணி நேரம் டிரைவ் போகும்போது அந்த பொண்டாட்டியா ஒருத்தன் கத்தின்னு போயிடுறான். அந்த கிடத்தின பொண்டாட்டிக்காக எல்லா டவுசர்லயும் உளுந்து எல்லாருக்கும் முட்டி போட்டு தர்மடி வாங்கிட்டு கடைசியில பொண்டாட்டி கூட்டின்னு வர்றது, இது உனக்கு ஈடுது. இது உனக்கு இல்ல ஈராட ஈரா, நீ ஹீரோவா இருக்கடா. நான் இந்த கதை சொல்றேன், உனக்கு என்ன தோணும்? இதுதான் கதை, நான் சொல்றேன் உங்ககிட்ட. இப்போ எது என்ன ரீசன் எதுக்கு வந்து 2 பேர் டைவர்ஸ் பண்ணுவாங்க? அதான் இல்ல அது மாதிரி 2 விஷயம் இருக்குண்டா. ஒண்ணு த்ரிஷா வந்துட்டு பிரெக்னென்டா ஆகும், கூட வந்துட்டு ஒரு குறைபாடு இருக்கும், அதனால அந்த குழந்தை இறந்து போயிடும். அவ த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் அஜித் கிட்ட குறைபாடா? இல்ல சொல்றது கேளு. அதான் இல்லடா, படத்தோட கான்செப்ட் படத்தோட கான்செப்ட் படி என்னன்னா, அவளுக்கு சந்தோஷமா இல்ல, அவளால குழந்தையும் பெற்றுக்க, த்ரிஷாவில குழந்தையும் பெற்றுக்க முடியல. அஜித் கூட இருந்து கூட வந்துட்டு அதான் இன்னொன்னு, த்ரிஷாக்கு அஜித்தை விட இன்னொருத்தவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம கலாய்க்கிற விஷயத்த இவன் இப்படி போட்டிருக்கானா குழந்தை பெத்துக்க முடியலன்னு? ஆனா இல்லடா இல்ல எல்லாருக்கும் இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், பிரேக் டவுன்ல இது கதையான்னு கேட்டா, நான் பிரேக் டவுன் 2 மாசத்துக்கு முன்னாடியே பாத்துட்டேன். பிரேக் டவுன் கதை எதுவுமே கிடையாது. பொண்டாட்டி காணாம போயிட கண்டுபிடிக்கிறது தான் கதை. நடுவுல டைவர்ஸுக்காக குறைபாடுக்குது, குழந்தை பிறக்காது, அதுக்கப்புறம் இல்ல அது கவனிரு, இல்ல அது இல்லீகல் அஃபேர் த்ரிஷாக்கு இருக்குதுன்னு, இதெல்லாம் தேவையில்லாத சொல்றது கேள்றா. இது தேவையில்லாத தேவையில்லாத விஷயம் தான் படத்துல காமிச்சானுங்க. எல்லாமே தேவையில்லைன்னு கேட்டா தேவையில்லாத. இப்ப த்ரிஷா வந்து யாரோட இல்லீகல் பிரகாஷ்னு ஒருத்தன். இப்ப எனக்கு அதுல ஏதோ 2 ஃபைட் சீன் நல்லா இருக்குன்றாங்க. இல்லடா பாத்துட்டேன். இல்ல ஏதோ ஒரு நிமிஷம் இல்லடா, இப்ப வழக்கமா இப்போ ஜெயிலர்ல கண்டெய்னர் கவுக்கும் போது ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும்னு ஒரு மெண்டல் வரும். அதான் இதே மாதிரி லியோல எடுத்து பார்த்தா அதான் விஜய் வந்துட்டு ஃபைட் சீன் வர்றது முடியாதான். அதான் இல்லடா, லியோல விஜய் ஃபைட் சீன் வர்றதுக்கு முடியாதான் இந்த பேடாஸ் பிஜிஎம் எல்லாம் வரும், புரியுது? அதாவது ஹை பிச் வரும்போது, ஹை மூமெண்ட் வரும்போது அந்த மாதிரி பேக்ரவுண்ட் போடுவாங்கல்ல. ரோட்ல 7 இருக்கிறவனுங்க 2 பேர் டவுசர் உருவி நச்சுன்னு இருப்பானுங்க. இல்ல நான் சத்தியமா சொல்றேன், அனிருத்த நானே திட்டலான்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தது. ஆனா என்னால திட்ட முடியாது, ஏன்னா நான் ஒரு அனிருத்த கண்ணி, என்ன பண்றது? ஆனா நல்லா போடல. வேட்டையன் பேக்ரவுண்ட் பரவாயில்ல. வேட்டையன்ல என்னதான் ரஜினி குருட்டால் மாதிரி இருப்பான், கண்ணு தெரியாத மாதிரி இருந்தாலும் பேக்ரவுண்ட் ஏதோ பாதியாவது போட்டிருப்பான். இங்க ஆள் எப்படின்னா, இவனுக்கு ஒண்ணுடா, டேய் இன்டர்வல்ல அஜித் முட்டி போட்டுக்கிறாரா பிரசன்னா, இது சும்மா யோசிச்சு பாரு. அஜித் முட்டி போடுறாரு, இவன் அர்ஜுன் வந்துட்டு எதிர்க்க நிக்கிறான். பாத்துட்டேன். அதான் இல்லடா இல்ல, அதுக்கு ஒரு மியூசிக் போடுவான். இன்னொன்னு அது ஒரு ட்விஸ்ட்னு சொல்லுவானுங்க, இந்த த்ரிஷா தான் உன்னை போட சொல்லிச்சு அப்படின்னு. சும்மா அது போய் சொல்ற மாதிரி இருக்கும். அது இன்டர்வல்காக எல்லாருக்குமே தெரியுமே. பிரேக் டவுன் பார்த்தா இல்லடா, பிரேக் டவுன் பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது ஒரு ட்விஸ்ட்னு மகிழ் திருமணி நம்பி அஜித் தலையில கண்ணு வச்சு, அதுவும் நீ மண்டி போடுறா இதுதான் இன்டர்வல்னு வைக்கிறாரு. ஒரு ஹீரோ மண்டி போட வச்சு இன்டர்வல் வச்சாரு. நல்லா இருந்தது. பைத்தியக்காரன். கட்சி 10 நிமிஷம் அஜித் அடிக்க போறானா? பிரசன்னா எனக்கு என்ன தெரியுமா, பத்துக்கிச்சு பாட்டு எங்க வரும்னு ஒரு கியூரியாசிட்டி எனக்கு இருந்தது. பாத்துனதுல செகண்ட் ஹாஃப்ல தான் சொல்றேன், பெட்ரோல் பங்க்ல இவன் டவுசர் ஓகே, அவனை வந்துட்டு அவனை அடிக்க, இவன் நடுவுல கூர்க்கா மாதிரி ஒரு போலீஸ் வர, இவன் போயிட்டு அவன் டவுசர் ஓகே. எனக்கு என்னன்னா, இல்ல எதுக்கு பண்றேன்னு தெரியாத ஒரு சடிதனி இப்ப வந்து இந்த ஸ்கூல்ல ஒருத்தனாச்சா இவன் பக்கத்து பெஞ்சா அடிப்பான், பக்கத்து பெஞ்சுக்காரன் அவன் அடிப்பான்ற மாதிரி எதுக்கு அடிக்கிறானே தெரியாம சண்டை போட்டுன்னு போனாங்க. எனது ஆக்ஷன் படம் கூட அஜித் என்ன பண்ணுவாருன்னா, கார்ல வந்துட்டு 8 போட்டுன்னு கார்ல வந்துட்டு 2 சக்கரத்துல ஓட்டுவாரு. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டேன்னு, வலிமை படத்துல அவன் எதுக்கு பில்டிங் தாண்டானோ அந்த மாதிரிதான். சம்பந்தமே இல்லாம ஏன் சார் தாண்டீங்க, சம்பந்தமே இல்லாம ஏன் சார் கார்ல வந்துட்டு டபுள்ஸ் அடிக்கிறீங்கன்ற மாதிரிதான் ஃபைட் சீன் போகும். இந்த ஃபைட் சீனுக்கு நடுவுல தான் வரும். நான் எனக்கு சத்தியமா எனக்கு சிரிப்பு எங்கத்த மாட்டா வந்துச்சு.
அதாவது இதெல்லாம் ஒரு ஃபைட் சீனான்னு பார்க்கும்போது திடீர்னு பிரசன்னா பின்னாடி பேக்ரவுண்ட்ல வருது 10 கிச்சு ஒரு ராட்சச சக்தி ஏறின்னு எனக்கு சிரிப்பு வந்துச்சு. சூப்பர். சவாசரா. அதாவது இல்ல இல்ல எலிவேஷன் சாங்கலாம் எங்கெங்க பிளேஸ்மெண்ட் ஆகும். இல்லடா இல்ல இப்ப விஜய் இல்ல லியோல விஜய் கண்ணாடி உடைக்கும் போது இல்ல கிளைமேக்ஸ்ல சண்டை போடும் போது ஏன் காஃபி ஷாப்ல வந்து புரியுதா எல்லாம் மெயினான விஷயத்துக்கு தானே மியூசிக் போடுவாங்க. இன்டர்வல் லியோல இல்லடா இவன் எதுக்கு போடுறேன்னு இப்ப ஒண்ணு இல்லடா. இது எப்படி தெரியுமா, யாராவது உன் சின்ன வயசுல ஏதாவது காலேஜ்ல சண்டை போட்டேன்னு சண்டையா இருக்காது இருக்குப்போ அந்த டைம்ல வேணா பிஜிஎம் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது. சரி அந்த போஸ்டர்ல பார்த்தோம்ல பேர் பாடி ஃபைட் இருக்கா இல்லையா சொல்லுங்க. கிளைமேக்ஸ் ஃபைட் இல்லடா எல்லாரும் ஒரு போஸ்டர் பாத்துருப்பேன். அதான் இந்த மாஸ்டர் போஸ்டர் மாதிரி. அதான் அர்ஜுனும் அஜித்தை வந்துட்டு சட்டையை பிடிச்சுப்பாங்கல்ல. நானும் ரொம்ப நினைச்சேன் ஏதாவது 2 பேரும் நல்லா அடிப்பாங்க போல ஃபைட் சீனா தான். இப்ப லியோல ஞாபகதா விஜய் சட்டை கிட்ட கீச்சு சண்டை போட்டுக்கின்னு இல்ல இரு சொல்றத கேளு. லியோல விஜய்க்கும் அர்ஜுனுக்கும் 1/2 மணி நேரம் ஃபைட் இருக்கும். பார்க்கவும் நல்லா இருக்கும். அது வேற மாதிரி பண்ணிருப்பான். இங்க அஜித்துக்கும் அர்ஜுனுக்கும் வெறும் 10 நிமிஷம் தான் ஃபைட் சீன். 10 நிமிஷம் 15 நிமிஷம் 15 நிமிஷம் கூட இல்ல 10 நிமிஷம் தான் ஃபைட் சீன். 10 நிமிஷத்துல ரொம்ப கம்மியா இருக்குது. இதுல 2 பேரும் அச்சிக்கிறது எப்படிதான் இருக்கும். எதுக்குடா இத பண்ண, அதுக்கு தாண்டா நான் பண்ணேன். நீ எதுக்குடா பண்ண, இல்ல தெரியாம பண்ண, அதுக்கு தாண்டா பண்ண, நான் இதுக்கு தாண்டா பண்ண. இது இப்படிதான் போகுது. இதுல நடுவில் என்னன்னா என் பொண்டாட்டியங்கடா நீவன் கேட்பான். அதாவது திருஷாங்கடா நீவன் கேட்பான். அதுக்கு அவன் வந்துட்டு உன் பொண்டாட்டிய வந்துட்டு நான் கால ஒட்டிக்கிறேன்னு அவன் போவான். புரியுதா? அதான் ரெஜினா வந்துட்டு ரெஜினா அவன் பொண்டாட்டி மாதிரி. இந்த பொண்டாட்டின்னா என்னதுதான் ஒரு இது மாதிரி. கடைசியில பார்த்தா அஜித் தான் அர்ஜுன் வந்துட்டு செத்துருவான். அதான் வழக்கமா வெளில செத்துதான் இருக்கு. அதான் கொன்றுவான். இந்த மிஷின் இருக்குல்ல அந்த கட் பண்ற மிஷின், அந்த மாதிரி கட் பண்ற மிஷின்ல அவர் போட்டு சார் புலித்தி மாதிரி வெளியே போவார். போயிட்டு போலீஸ பாப்பார். வழக்கமா என்னடா ஒரு கிளைமேக்ஸ்ல இருக்கும், சார் நான் அந்த வில்லன் டீமை கண்டுபிடிச்சிட்டேன் சார். இன்னொன்னு எப்ப தெரியுமாடா இது வழக்கமான அவார்டு வச்சுது இல்ல கவி. வழக்கமா தமிழ் சினிமால என்ன பண்ணுவாங்க, ஹீரோ 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் சரி போலீஸ் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, சார் இந்த 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 வில்லங்க நீங்க புடிச்சு கொடுத்துருக்கீங்க, உங்களை நாங்க சுதந்திரமா விடுறோம், இனி நீங்க எங்க வேணா போலாம், சுதந்திர காத்த சுவாசிக்கலாம் நீங்க அப்படின்றோம். உடனே அஜித் வந்துட்டு பொண்டாட்டிய கூட்டுன்னு கார்ல போவாரு. அதுதான் படத்தோட எண்டு. எனக்கு என்னன்னா இதுல என்ன நீ புதுசா பண்ண, நல்லா எதுக்கு எடுத்தானே தெரியல. எனக்கு தெரியலடா, அஜித் வேணே பண்றான் ஒன்னும் புரியலடா இது சத்தியமா. விவேக் இல்லடா இப்ப இல்லமா செய்யறா விவேகம்ல நீ ட்ரால் பண்றதை விடு, இது எல்லாத்தையும் தாண்டி உனக்கு பாட்டு நல்லா இருக்கும். ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட உனக்கு அதாவது வெளியூரையாவது சுத்தி காட்டுறான், அதை விட்டுறலாம். நல்ல படம்டா. அதான் இல்லடா இரு கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அஜித் வந்துட்டு நம்ம காதுல ஏறி செஞ்சிருவோம். விவேகத்துல கூட பிரிட்ஜ் சீன் எல்லாம் கலாய்க்கிற சீன் எல்லாம் இருக்கும். ஆனா உனக்கு ஃப்ரேம் குவாலிட்டில இருந்து பாட்டுல இருந்து பேக்ரவுண்ட் பீஜம் எல்லாம் பார்த்தேன்னு எப்படி பார்த்தாலும் விவேகம் பார்த்தலாம். இதுல வந்துட்டு எதுக்கு அடிச்சுக்கிறேன், ஏதை அடிச்சுக்கிறேன், டவுசர் எதுக்கு தலை வந்து 18 வயசு பையனா மாறிட்டாரா. நீ வேற சோன்பபடி தலைய மாதிரி வந்து இன்டர்வல்ல முட்டி போட்டுனுங்கிறான். நானும் பாக்குறேன் இதுல சைட்ல ரத்தம் வருது, அது எங்க இருந்து வருதுன்னு கூட தெரியல, அந்த மாதிரி கிடக்குது. இது லுக் கேட்ட போறா. இன்னொன்னு யங் லுக் வேற ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல யங் லுக் வந்துடும். யங் லுக்னா என்னது, சவடிக்கா பாட்டு தான். ஆனா சத்தியமாடா இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்காதீங்கடா. முட்டு கொடுக்கலாம் விடு, ஆனா முட்டு கொடுத்தா இதுக்கு பெரிய மனுஷன் தான் கேட்டா. சத்தியமா இதுக்கெல்லாம் முட்டு கொடுத்தா சத்தியமா ஆஸ்கரே வின் பண்ணலாம் என்ன கேட்டா. எனக்கு ஒரு டவுட், இல்ல அது என்ன அவார்டுறா இது, இந்த ஒரு அவார்டு வாங்கிட்டாரு பத்மபூஷன் அவார்ட புலித்தி மாதிரி போட்டு இப்படி ஒரு படம் தேவையா தெரியாம கேட்கல அலெக்ஸ். அத வந்து அஜித் பத்மா புருஷன் தான் பேசுவாங்க. பத்மா புருஷன் தான் உண்மையில படம் அப்படிதான் இருக்குது. ஏன் தெரியுமா, நீ உண்மையில படம் கதை எப்படிதான் இருக்கும். பத்மாக்கு இன்னொருத்தவனை பிடிக்கும், ஆனா இவனுக்கு பத்மாவை பிடிக்கும். அதான் ஆனா 2 பேருக்கும் வந்துட்டு அர்ஜுனை பிடிக்கும். இதை பிடிக்கிறதுக்கு ஒரு போலீஸை பிடிக்கும். ஆனா ஆக மொத்தத்துல ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை பிடிக்காது. உண்மையில படம் இப்படிதான். டேய் சத்தி இல்லடா, நீ எழுதி வச்சுக்கடா. துணிவு பண்ண மாட்டான்டா. துணிவே 200 தான். அதே வலிமை வருமா ப்ரோ? வலிமையை விட கம்மியா வர வாய்ப்பு இருக்கு. சொல்லு. ஐயோ சொல்லு. இல்லடா விக்னேஷ் குடிச்சு ஆட்டம் மூட்டிட்டு இருப்போம். ஆனா டேய் இல்லடா சத்தியமா சொல்றேன். இல்ல இந்த படத்தை விக்னேஷ் எல்லாம் இப்ப கொண்டாட்டு இருப்பான்டா என்ன கேட்டா. சத்தியமா இது எதுக்கு
இன்னொன்று ஒரு பாயிண்ட் சொல்றேன். சில பேர் நான் சில வார்த்தை கேட்டேன். என்னன்னா படத்தோடைய படத்தோடைய விஷுவல் ஃப்ரேம் குவாலிட்டின்றான். ஒரு வெப் சீரிஸ் பாக்குற மாதிரி இது படம். இது எவனா இருந்தாலும் இது மறுக்க முடியாது. எவனா ஒருத்தன் அஜித் ஃபேன் இருந்தா கூட கேட்க சொல்லு. வெப் சீரிஸ் கேமரா ஒர்க் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. அந்த கேமரா இல்ல, அந்த கேமரா ஒர்க் என்ன தெரியுமா? அஜித் முட்டு போனப்பான் மூக்கு கிட்ட கேமரா வைப்பான். இதான் கேமரா ஒர்க். ஏதாவது கேட்ட போறேன்டா உன்னோட அந்த லொகேஷன் பத்தியா? இல்ல இல்ல, அது காருக்குள்ள ஃபைட் சீன் எப்படி இருக்கும்னா, ஏதாவது கேட்ட போறேன். எனக்கு மைண்ட்லாம் தப்பா தோணுது. இந்த சுதாகர் சொல்லுவான் பாரு, தப்பா தோணுது. காரு குலுங்கும், இவங்க 2 பேரும் ஆரவம் இவனை அச்சுன்னு இருப்பானுங்க. அத கட் பண்ணி ஒருத்தன் போட்டிருந்தான்டா, காருக்கு வெளியில இருந்து போடுற கார் ஆடுற மாதிரி. அதான் அப்படியே உண்மையில எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தான் தப்பா தோணுது எனக்கு. அப்படிதான் இருக்குது. இதுக்காகதான் அனிருத் டுட்டே போல எடுக்கும். ஆனா இல்ல சத்தியமா சொல்றேன், அனிருத் செம்ம ஐடியா பண்ணிடா. ட்வீட் போட்டிருந்தா அவன் டவுசரோட இழுத்துன்னு போயிருப்பானுங்க என்ன கேட்டா. அனிருத் அவன் தான் நேற்று ஸ்டோரி போட்டான். ஒரு சொட்டு இல்ல அந்த இல்லடா இல்ல கப்பு போடாம என்னது வேட்டையனுக்கு நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் வேட்டையனுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்தான். நம்ம அதை நோட் பண்ணல. அவன் எல்லா படத்துக்கும் வந்துட்டு கப்பு போட்டு ஃபயர் விடுவான், ஃபயர் தெரியுதுன்னு. ஆனா வேட்டையனுக்கு மட்டும் என்ன பண்ணானா கப்பு போட்டு ஒரு ஏம் பண்ணிருப்பான். ஏம்னா என்னன்னா அந்த குறி வச்சேன் நான் ஃபயர் விட்டுருக்க மாட்டான். அது கூட சொல்லி தப்பிச்சிடலாம் நிறுத்துப்போம். அதான் வேட்டன் கூட. ஆனா வேட்டன் பெருசா போல, அதான் வேற விஷயம். ஆனா கப்பே போடாதது இந்தியன் 2. அதுக்கு அடுத்து இந்த வேட்டையன். சரி அதான் வேட்டையன் விடாம வச்சு எல்லாம் வீல வச்சு தொலைகிறான். இது ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு அவனே தூங்கிருப்பான் பாத்துட்டு. இல்ல காலங்காத்தால ஹரிஷ் ப்ரோ எனக்கு போன் பண்ணி, ஏன்னா விவேகத்தை விட நல்லா இது வந்துட்டு மோசமாகுதுன்னாரு. நானும் அதை நம்பல. நிறைய பேர் அதான் சொல்லியிருந்தாருங்க. ஆனா உண்மையிலே ஒண்ணு சொல்லிட்ட, இந்தியன் 2 விவேகம் நீ எந்த படத்தை வேணா எடுத்துக்கடா. நீ பாருங்க ஜி, நீங்க பாருங்க. ஏன்னா இது ஏன் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு இதை நீ பார்க்கும்போது நீ எதுக்கு எடுத்தான்ற ஃபீல் அதிகமா வரும். எதுக்கு எடுத்தான்ற ஃபீல் அதிகமா தான் வருது, அதிகமா வரும். இன்னொன்னு இது எல்லாத்தையும் தாண்டி எதுக்கு அடிச்சுக்கான்ற ஃபீல் இன்னும் அதிகமா வருது. ஓடிடில வந்து இன்னும் நல்லா ட்ரோல் ஆகும் போல ப்ரோ. கண்டிப்பா இதுல இல்லடா, நீ பிரசன்னா நீ கதைப்படியே பாரு. நீ இப்ப வேட்டையாடு விளையாடல வந்துட்டு இல்ல வேட்டையாடு விளையாடே சும்மா சொல்றேன். அது ஆனா கம்பேர் பண்றதே கேடு கட்டுதானா ஒரு அதான் இல்ல அதை ஏன் சொல்றேன்னா ஏன் சொல்றேன்னா, இப்ப ஒரு பொண்டாட்டி காணும் போதோ இல்ல உனக்கு தெரிஞ்ச ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் காணும் போதோ அது உனக்கு விசுவாசமா இருந்தா ஒரு ஹீரோ போயிட்டு அதான் உயிரை கொடுத்து தேடுறான், கண்டுபிடிக்கிறான். புரியுதா? இதான ஒரு வழக்கமா இருக்கிற ஒரு கான்செப்ட். இந்த மூதேவி என்னன்னா, உன் பொண்டாட்டிக்கு இன்னொருத்தவனை பிடிச்சிருக்கு, அஃபேர் வச்சிருக்க, நீயும் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு உன்னையும் துரத்தி விடுறான். இருந்தாலும் என் பொண்டாட்டியை நான் கண்டுபிடிச்சு தருவேன்றது இது கனெக்ட் ஆகல. இது அவன் ரைட்டா தப்பா நான் கேட்கல. இப்போ உன் பொண்டாட்டி வந்துட்டு இப்படியே போகுது, நீ நடு தெருல விட்டு போதெல்லாம் நான் கேட்க வரல. கனெக்ட் ஆகல. இது என்ன, இதுல என்னடா எமோஷன் எனக்கு புரியல. இது யாராவது அழுவு அதுக்கு எமோஷன் ஏதாவது? உன் பொண்டாட்டி துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தவங்கிட்ட போகுது, அதுக்கிட்ட அதான் இதுக்கு எமோஷன். உனக்கு விவேகத்திலேயாவது சொந்த பொண்டாட்டி வந்துட்டு கடத்தின்னு போயிடுறான் இல்ல, போயிட்டு ஹீரோ காப்பாத்த போறான்றதான் வேதான் இருந்தது. இது வந்துட்டு பார்த்தா காரித்து போன பொண்டாட்டியே. இல்ல கிளைமேக்ஸ்ல ஐ லவ் யூன்னு சொன்னதுக்கு அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை என்ன நம்பி நான் தான் உனக்கு கொண்டு போய் விடுறேன்னு என்னை நம்பி வந்தேன்னு சொல்லி ஒரு வார்த்தை முடிச்சிருந்தா கூட ஏதோ ஒண்ணு பரவாயில்லன்னு இருக்கும். இல்ல நடுவுல ஒரு கனெக்டிவிட்டி சீன் மாதிரி காட்டுவானுங்க. கேக்குதா? இல்லடா என்னன்னா சொல்லு. அதான் இல்ல அத பத்தி இல்ல, அது 2 டைலாக் இது, அதை பத்தி தான் சொல்ல வரேன். என்னன்னா நடுவுல த்ரிஷா வந்துட்டு எங்க அத பத்தி இல்ல த்ரிஷா இன்னொருத்தவனுக்கு மெசேஜ் பண்ற மாதிரி அஜித்துக்கு பண்ணிருக்கோம். அதுக்கு ஒண்ணு சொல்லும் த்ரிஷா, நீ என் மேல அட்டென்ஷனே கொடுக்க மாட்டேற, என் மேல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேற, அதுக்குதான் எக்ஸாம்பிள், நீ கண்டுக்கவே மாட்டேற என்ன அப்படின்னு. இன்னொன்னு படத்துல பார்த்தா த்ரிஷா எங்க இருக்கும், அஜித் வயசான மாதிரி இருக்கும். நிறைய காரணம் இருக்கும். டைவர்ஸுக்கு அப்ளை பண்றதுக்கு நிறைய காரணம் இருக்கும். அது இது ஒரு காரணம். அதான் அஜித் வந்துட்டு நான் ஒரு டைம் வந்துட்டு த்ரிஷா வந்துட்டு அதான் போராடி அந்த மாதிரி எப்படின்னா நீ வேணாம் நீ வெளில போறான்ற மாதிரி, அதான் வீட்டை விட்டு வெளில போறான்ற மாதிரி பண்ணுக்கும் போது அதான் அப்பதான் வந்துட்டு அஜித் வந்துட்டு ஆனா பூமர் டைலாக் பேசுவார்.
ஆமா அது என்ன அந்த வாட்ச் ரிப்பேர் டயலாகா ப்ரோ? அதான் இல்லடா, அதான் பிரசன்னா வாட்ச் ரிப்பேர், அதான் வாட்ச் ரிப்பேர் பண்ணுவாங்க, தூக்கி அடிக்க மாட்டாங்க. அது ஏன்னா அஜித் தான் நம்ம தலை வந்துட்டு ரிப்பேர் ஆயிட்டார்ல, நிறைய கனெக்ட் வேண்டியது தான் ஒரு மாதிரி இருக்குதான். சொன்னேன் போயா பூம்பர்னு சொல்லிடுவாங்க. ஆமா, படத்துல ஒரு டைலாக் இருக்கும், போயா பூமர் அடிப்பானுங்க அஜித். நமக்கு டெம்ப்ளேட் யூஸ் ஆகும். இல்லடா டே ஒன்னு சொல்லிட்டா, இந்த படத்துல அஜித் அடி வாங்கின மாதிரி எந்த படத்துல அடி வாங்கினது இல்ல. முட்டி போட்டிருப்பான், அடி வாங்குவான், தர்மடி அடிப்பானுங்க, கூட தான் பட்பட்னு ஏதோ திட்டுவானுங்க எல்லாமே. படத்துல இல்லடா வீக் இல்ல வீக் என்ன தெரியுமா, கதை இல்ல, எதுக்கு எடுத்தானு தெரியல. கூட படத்துல வந்துட்டு ரீமேக் தான், இப்போ ரீமேக் வெர்ஷன்ல வந்துட்டு பார்த்தா அவன் கரெக்டா காட்டிருப்பான், அஃபேர் எல்லாம் கிடையாது, பொண்டாட்டிக்கான கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டிருப்பான். ஆனா இங்க வந்துட்டு என்னன்னா அஃபேர் இருக்குது, அதுவும் அதான் அதுக்கு ஒரு அதான் குழந்தை பிறக்காம ஒண்ணு போயிடும், நிறைய அதான் எமோஷன் காட்டணும். இதெல்லாம் எதுக்கு எடுத்தானே தெரியல, இதெல்லாம் எமோஷனானு யாருக்கும் புரியல, இது எமோஷனா எவனுமே ஆகல. இது ரெண்டு பேருக்கு இது ரெண்டு பேருக்கும் அஃபெக்ட் ஆயிடுச்சு. அஜித்துக்கும் கெட்ட பேர் ஆயிடுச்சு படத்துல, அதான் த்ரிஷாவுக்கும் கெட்ட பேர், த்ரிஷா வந்துட்டு இன்னொருத்தன் வச்சுன்னு இருக்கும், அது ஒரு கெட்ட பேர். அஜித்துக்கு வந்துட்டு அவனும் வந்துட்டு அதான் இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி இது ஒன்று இருக்கும், கூட வந்துட்டு குழந்தை பிறக்காம அது ஒரு இருக்கும். இது ரெண்டு விஷயம் கொலாப்ஸ் பண்ணிட்டான்டா சத்தியமா. ஆனா இந்த கதையை வந்துட்டு யார் ரீரைட் பண்ணான்னு தெரியல. மகிழ் திருமணி கேட்டா அஜித், அதான் மகிழ் திருமணி கேட்டா அஜித் தான் சொன்னாங்க. இன்டர்வியூல அஜித் தான் சொன்னாருன்னு சொல்றாங்களே. இதோட கேவலமா மட்டர் அலெக்ஸ் மகிழ் திருமணி மாதிரி ஒரு டைரக்டரை வச்சு ஹிட் கொடுக்க தெரியாத ஒருத்தன் வந்து ஆத்விக்க வச்சு எப்படி ஹிட் கொடுக்க போறான்? ஆத்விக்லாம் அது எல்லாருக்கும் தெரியும், வேற விஷயம். அதெல்லாம் எல்லாம் கலாய்ப்பானுங்க. காலைல ஒருத்தன் ஜிவியூல பாத்துக்கலாம்னு போட்டிருந்தான், நான் தான் குவாட் பண்ணி சொன்னேன், பிரச்சனை வந்து சிவாவோ வினோத்தோ மகிழோ இல்லடா, பிரச்சனை உன் தலைவன். முதல்ல எல்லாம் யோசிச்சு பாரு, தீரன் அதிகாரம் 1 2 எடுத்தவனை கூப்பிட்டு வந்து நீ வலிமை நிறைய தீரன் அதிகாரம் இல்லடா ஒரு நிமிஷம் இல்ல பிரசன்னா, அப்ப கூட உனக்கு ஒரு டவுட் இருக்கும், மகிழ் திருமணியோடைய ஸ்கிரீன் பிளேக்கும் அவன் இருக்கிற ஒரு இது இருக்கும்ல, ஸ்கிரீன் பிளேன்னா அவனுக்கு தெரிஞ்ச ஸ்கிரீன் பிளே மட்டும் தான், ஃபாஸ்டா கொண்டு போவான், எதுவுமே தெரியாது. அவனை கொண்டு வந்து இந்த மாதிரி கதை எடுத்து இதுதான் எமோஷன் எல்லாம் மாத்தி. உதயநிதி படத்திலேயே 2-3 சீன் சூப்பரா இருக்கும்டா கழகத்துல. ஆமா இல்ல கழகத்தலைவனே பரவாயில்ல, சத்தியமா பரவாயில்ல. இது தடம் தடையறத்தாக்கதான் அவன் எடுத்தது பெஸ்ட், அதெல்லாம் விட்டுருணும், அதெல்லாம் கம்பேர் பண்ண கூடாது, அதெல்லாம் எங்கேயோ இருக்கு. சரி ஓகே, நம்ம ஃபேன் பாய்னு சொல்லுவான் ப்ரோ. மேகாமன்ல இவன் ஆரியாவை கூட கொஞ்சம் மாசா காமிச்சிருப்பான் ப்ரோ, நீ வேற. இல்லடா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல அர்ஜுனை பத்தி ஒண்ணு சொல்லணும். அதாவது இவன் காட்டின கெட்டப்புக்கும் இவன் நடந்துக்கிற விதத்துக்கும் கூட இவன் வந்துட்டு பண்ற பர்ஃபார்மன்ஸுக்கும் கூட கிளைமேக்ஸ்ல இவனுக்கு 2 பேரும் அடிச்சுக்கிறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. வீக்கஸ்டா காட்டிருப்பானுங்க இவனுங்க. இப்ப லியோல வந்துட்டு அர்ஜுனுக்கு அதிக சீன் இல்லைன்னு, ஆனா வந்த சீன் எல்லாமே அர்ஜுன் செம்மையா இருப்பான், எந்த விஷயத்துலயும் வீக்கா இருக்க மாட்டான். கிளைமேக்ஸ்லயே வந்துட்டு விஜய் அடிக்கிற மாதிரி எல்லாம் காட்டுவானுங்க, அதான் அதுக்கப்புறம் தான் சாவற மாதிரி காட்டுவான். இந்த விஷயத்துல பார்த்தா ஏன் இவன் எதுலயுமே இல்லடா. இப்ப இல்ல அர்ஜுன் வந்துட்டு இவனை போட்டு அஜித் அடிக்கிற மாதிரி காட்டும், அப்ப கூட அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காட்ட மாட்டான், பேக்கு மாதிரி செத்து. இதுல இன்னும் இது பிரசன்னா வில்லனை வந்துட்டு வில்லனை சைக்கோட்டிக்கா காட்டணும்ன்ற பேர்ல அவனை மென்டல்ன்றானுங்க, மண்ணால பாதிக்கப்பட்டான் மாதிரி. உனக்கு பாக்குற இதுதான் வில்லன் ஸ்ட்ராங்காவே இருக்க மாட்டான். இதுவும் சரி, அதான் ரெஜினாவும் சரி. இல்ல எதுக்கு எடுத்தாலும் தெரியல. ஓவரால எவ்வளவு ப்ரோ ரேட்டிங் கொடுப்ப அலெக்ஸ் ப்ரோ? 5க்கு தம்பி வா யாரு ரேட்டிங்லாம் என்னால கொடுக்க முடியாது, இதுக்கெல்லாம் என்னத்த கொடுக்குறது. அதுக்கு ஒருத்தர் ஃபைனல் கிராஸ் அலெக்ஸ் ப்ரோ, ஃபைனல் கிராஸ் 180. இல்ல 180 டவுட் தான், பாப்போம். தெரியாது அதெல்லாம் டவுட் தான். நான் 180 டவுட் தான் இவங்க கிட்ட வச்சிருக்கேன். ஒன்னு சொல்லிட்டா இல்லடா, இந்த படம் இல்ல நாளைக்கும் படுத்துரும், அதான் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை படுத்துரும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்துட்டு அதான் 7 ஓட்டுவானுங்க. ஏன் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையில இருந்து ஒரு நாள் அதான் எவனும் அதிக மாட்டான். யோசிச்சிருப்பான், அடாப்பா என் படமாச்சும் வந்துருக்குங்களடா. வெற்றி தேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க திரும்பியும். பாராடி குடும்பஸ்தர் ரிலீஸ் பண்ற அளவுக்கு ஏதாவது வீக்கா இருக்கான்டா. ஓப்பனிங் டே 2வது நாளே ரிலீஸ் பண்றாங்க.
அமரனுக்கு பாதிப்பு வராதுல்லண்ணா? அமரனுக்கு பாதிப்பா? டேய், அமரன் 330 ப்ரோ கோடிடா. இந்தியன் ஏன்டா பாதிப்பு இல்லையே. இல்லையா? அதான் டிஎன் சொல்றேன். டிஎன் இல்ல இல்ல டேய், நான் திரும்பவும் சொல்றேன். இது எப்படின்னா அஜித் ஏற்கனவே பண்ண ரெக்கார்டு அது அதான் எல்லாருக்கும் தெரியும் என்ன ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கானு. அவன் ரெக்கார்டு அவனால அடிக்க முடியாத மாதிரி. இல்லடா முதல்ல ஒண்ணு சொல்லிட்டா. இப்ப இந்த கலெக்ஷன் எனக்கே மைண்ட்ல வரல. ஏன்னு கேட்டா இந்த படம் எதுக்கு எடுத்தானே போய் சத்தியமா எதுக்கு இந்த இந்த மாதிரி நான் கேட்டதே கிடையாது. எனக்கு அப்படிதானே பிளாங்கா இருக்கு. என்ன டேட் இல்லடா இல்ல இல்ல நான் சொல்லட்டுமா ப்ரோ? வெப் சீரிஸ்ல கூட நல்லா எடுக்கிறாங்கடா. சொல்லு. இல்ல ப்ரோ, கார் ஓட்ட போனா சும்மா ஓட்ட போறேன்னு சொல்லி கலாய்ப்பாங்க. இப்படி ஒரு படம் எடுத்தா கார் ஓட்டின மாதிரி ஆச்சு, படம் நடிச்ச மாதிரி ஆச்சு. நான் கார் பிராக்டிஸ் தான்டா பண்ணேன், படம் நடிக்கிறேன் எப்பதான் சொன்னு சொல்லிடுவோம். ஆனா இல்ல இதுல இல்ல என்ன கேட்டா ப்ரோ என் ஸ்டோரி கேட்டிருக்க ப்ரோ. ப்ரோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஆனா கவி இல்ல பிரமாதம் தான். இப்ப பரவாயில்லையா? இல்ல இல்ல நாய்ஸ் கேட்டிருந்ததா இன்னும்? ஒரு நிமிஷம். இல்ல நவீன இல்ல இது இல்லடா எனக்கு சத்தியமா இது எது எனக்கு இல்ல நான் ஏன் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்றேன்னா எனக்கு சத்தியமா புரியல எதுக்கு இதை எடுத்தான் எதுக்கு நடிச்சானு தெரியல. எனக்கு படம் ரிலீஸ் ஃபீலே இல்ல. நான் பேசாம இன்டர்ஸ்டெல்லார் போறேன். கருமோ டைரக்டர் கொஞ்சம் லைட்டா இல்ல படத்துல இல்ல அணிலுங்களுக்கு ட்ரால் மெட்டர்ல எது இருக்குன்னு சொல்றேன். இது சொல்ல மாட்டேன். அஜித்தை முட்டி போட வச்சு பட் அடிப்பானுங்க இன்டர்வல்ல. கூட வந்துட்டு அவனை ரெஜினாவே வந்து அடிக்கும். அதான் டம்மியா அது வந்துட்டு பார்க்க கொஞ்சம் சிரிப்பா இருக்கும். வேற வந்துட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அஜித் அடிவாங்க. லாஸ்ட் 10 நிமிஷத்துல அதுவும் கரெக்டா நோட் பண்ண 10 நிமிஷம். இன்னொன்னு யோசிச்சு பாரு நவீன, அர்ஜுனும் அஜித்தும் அடிச்சுக்கிறது வெறும் 10 நிமிஷம் தான். அதுலயும் வந்துட்டு எப்படின்னா பேசுற டைலாக் எப்படிதான் இருக்கும். என் பொண்டாட்டி எங்க, உன் பொண்டாட்டி எங்க, இது சத்தியமா இப்படிதான் இருக்குது. உன் பொண்டாட்டி 2 பேர் தான். இவன் ரெஜினா வந்துட்டு ஏதோ கால் ஏதோ விட்டுரும் அதான் புரியுது. அதுவும் அது வில்லி. ரெஜினா வந்துட்டு இவனா அடிக்கும். ரெஜினா வந்துட்டு அஜித் தெரியல வரும் பாத்தீங்களா சார் உங்க பையன் சார் அதான் கேக்குறேன் என் பையன் எங்கயா? டேய் கம்மனுடா, நல்ல பத்தெல்லாம் கம்பேர் பண்ணாது. அதான் இல்ல அத டைலாக் புரியுது. மேட்டர் என்னன்னா பேருக்குன்னு அடிச்சுக்கிறானுங்க. ஒண்ணும் இல்ல இப்போ கிளைமேக்ஸ்ல வெளில சாவணும்னா என்ன பண்ணுவாங்க? ஹீரோ கொண்டு போய் சாவச்சிருவாங்க. அதான் ஒண்ணும் இல்ல. இல்ல இதுல இன்னொரு நடுவுல ஒரு சீன் வரும்ல, நீ ஏன்னா பைத்தியமாடா உன் பொண்டாட்டி இன்ன வரைக்கும் உன் பொண்டாட்டி எங்கன்னு கேட்டிருந்தேன், இப்ப ஏன் பொண்டாட்டி எங்கன்னு கேட்கிற அப்படின்னு. எனக்கு இன்னைக்கு எனக்கு இப்போ வரைக்கும் ஒட்டாத விஷயம் என்னன்னா ஒரு பொண்டாட்டிக்கு அஃபேர் இருக்கிறது அது என்னடா சென்டிமெண்ட். எனக்கு என்னன்னா இல்ல அஃபேர் இருக்கிற ஒரு பொண்டாட்டியை காப்பாத்துறது ஒரு சென்டிமெண்டா சும்மா கேக்குறேன். இல்ல தப்பா இருந்தா கூட ஓகே, நான் அந்த மாதிரி சொல்ல வரல. இப்ப ஒரு பொண்டாட்டி அஃபேர் இருந்தா நடு தெருல விட்டு போனலாம் சொல்ல வரல. அஃபேர் இருக்கிற பொண்டாட்டியை காப்பாத்த போறது சென்டிமெண்டா? ஆனா நான் பிரேக் டவுன் பார்க்கல. பிரேக் டவுன் இதே கான்செப்ட். பிரேக் டவுன்ல இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இல்ல. பிரேக் டவுன்ல இந்த மாதிரி பிரேக் டவுன் அந்த படம் கிடையாது ப்ரோ. சொல்லுவாலே ப்ரோ டேய் நல்ல பத்த இது பண்ணி அதுவே மொக்க படம் தான். அதுவே கொஞ்சம் இதுவா இருக்கும் ஸ்லோவா. ஆனா அந்த படத்துல வீக்னஸ் அந்த படத்துல இல்லடா. அந்த படத்துல வீக் வந்துட்டு ஸ்லோவா எடுத்தது. இந்த படத்தை எதுக்கு எடுத்ததுங்க புரியுதா? எல்லாரையும் குழப்பி எல்லாரையும் இது பண்ணி. ஆனா இதுல ஒரு ஒரு உண்மையில பாராட்டுறது யாரு தெரியுமாடா? இந்த அர்ஜுன், ஆரவு. அர்ஜுன் கூட விட்டுறலாம். ஆரவு, அதுக்கப்புறம் இன்னொரு கேங் இருக்கு பாத்தியா, இந்த ரெஜினா, அப்புறம் இவங்க ஒரு கேங் இருக்கும். ஒரு போலீஸ்காரா இருப்பான் பீடா அவன். இவனுங்களாம் எப்படி இருக்குன்னா எதுக்கு படத்துல இருக்கானுங்களே தெரியல. ரோட்ல அச்சுக்கு நம்ம உன்னோட அஜித்தை வந்துட்டு கார் ஓட்ட வைக்கணும், அதுதான் இவங்க இருக்கானுங்க. உண்மையில ஒரு வில்ல வந்துட்டு எதுக்கு இருக்கான்? அதான் ஹீரோ கிட்ட வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணலாம் இல்ல, அஜித்தை கார் ஓட்ட வைக்கிறது தான் இவனுங்க இருக்கானுங்க. ப்ரோ நீ சொன்னதே ஒரு 6-7 பேர் தான் சொல்லிருப்போம் போல ப்ரோ கேரக்டர். அவ்வளவுதான். இல்ல படத்துல 6-7 பேர். அவ்வளவுதானே படத்து ஃபுல்லா. படம் ஒண்ணு சொல்லிட்டா நவீன. இல்ல நான் ஒரு கதை சொல்லி முடிச்சேன். இந்த கதை எவ்வளவு நேரம் கேட்டா இதான் 1.5 மணி நேரம் சொன்னேன். ஆனா கதை அது 1 நிமிஷம் கூட இருக்காது. 1 நிமிஷம் கூட இருக்காது கதை. ஆல்டரேஷன் வேற. நான் ரொம்ப நேரம் போயிடுதுடா படம். நான் பாக்குறேன் என்னதான் பண்றான்னு பார்த்தா
நம்ம யூடியூப்ல ஒரு vlog பார்ப்போம் ஞாபகம். vlogனா என்ன பண்ணுவாங்க, ரோட்ல போறது அப்படியே வீடியோ எடுத்துன்னு வருவாங்க ஞாபகம். பசுமையான காட்சிகள் அங்க பாருங்க, அதான் அசர்பைஜான் எவ்வளவு இப்படி இருக்குது, அப்படிதான் அதான் அந்த மாதிரிதான் பண்ணி வச்சிருக்கான். இன்னொன்னு அதே தான் நல்லா இருக்கான்னு கேட்டா அது எனக்கு தெரிஞ்சு இல்ல 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 கலெக்ஷன் போட்டா பயங்கரமா அடிப்பானுங்க. இன்னொன்னு ஓப்பனிங் அவன் நல்லா பிரிண்ட் வேற வந்துச்சு. பிரிண்ட் நல்ல பிரிண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கான். ஹெச்டி கேம் சேஞ்சர் மாதிரி இது. ஆனா இல்ல சத்தியமா இது இல்ல அஜித் கண்டிப்பா இது அஜித் அடிப்பானுங்கடா என்ன கேட்டா. ஏன்னா மகிழ் திருமணிக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவன் ஓப்பனா இன்டர்வியூலே ஆஜராயிட்டான் இந்த படத்துல. ஏன்னா அவன் அப்பயே சரண்டர் ஆயிட்டான்ல. படத்துல முதுகு குத்துற சீனு இருக்குன்னு பார்த்தா முதுகு குத்துறதே 3 விதமா காமிச்சு வச்சிருக்கானுங்க. 3 விதமான சொல்லவே இல்ல. புல்லட்டா கிளவி சுட்டு புல்லட் ரிவர்ஸ் ஆகும்ல கிளைமேக்ஸ். எந்த சீன் கிளைமேக்ஸா? ப்ரோ கிளைமேக்ஸ் மேட்ச் ப்ரோ முதல்ல குட் பேட் அக்லி இதோட பெரிய ட்ரால் மெட்டர்லாம் இருக்கும். முதல்ல இது உங்களுக்கு புரியல ஏன் தெரியுமா? இது நம்ம அஜித் ஃபேன்ஸுக்கு ஒரு மலுமுட்டித்தனம் என்ன தெரியுமா? என்ன இருந்தால் படத்தை வந்துட்டு அந்த டைம்ல ஃபிளாப் பண்ணிட்டானுங்க மூதேவிங்க. நான் இங்க வந்துட்டு வேதாளம் படத்தை ஹிட் பண்ணிட்டானுங்க. இதான் எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா வந்துட்டு வேதாளம் வந்துட்டு இந்த தீபாவளி அப்போ வந்துச்சு எல்லாம் ஹிட் பண்ணிட்டானுங்க. ஆனா இன்னைக்கு வந்துட்டு யாராவது கேட்டா வேதாளத்தை எல்லாம் காரி துப்பாங்க கலாய்ப்பானுங்க. அதான் ஆனா ஒரு டைம்ல அது ஹிட் ஆகும் புரியுதா வேதாளம். ஆனா இப்ப வேதாளத்தை ரிலீஸ் பண்ணா ஃபிளாப் ஆயிடும். இவளையா ட்ரிபிள் ஏ படத்தை ரீமேக் பண்ற மாதிரி தான் சொல்றானுங்க. எது அந்த ரீமேக்னா என்னது, அதே ஃபார்மேட் மாதிரி தான் இந்த குட் பேட் அக்லி சொல்றானுங்க. நம்ம ஏதாவது ஒன்று சொன்னா வன்மன்னுவானுங்க. வந்த பிறகுதான் தெரியும் இந்த மூதேவிக்கு. இதேதான் சொன்ன விடாம விஷயம் இல்லடா. அவன் ரீசென்டிமெண்ட் வந்தாலும் அது பிரச்சனை. கூட மகிழ் திருமணிக்கும் அஜித்துக்கும் ஒட்டவும் ஒட்டாது. இது கதையும் வந்துட்டு பிரேக் டவுன் கதைன்னு கேட்ட பிறகே நான் போய் படம் பார்த்தேன். பார்க்கும் போதே தெரிஞ்சது 1.5 மணி நேரம் படம், அது 2 மணி நேரம் மாதிரி போகும். எப்படியும் தமிழ் சினிமால 2 மணி நேரத்துக்கு கீழே படமே எடுக்க மாட்டான் புரியுதா. இவன் 2.5 மணி நேரம் எடுத்து வச்சான். அப்பயே தெரிஞ்சிருச்சு படம் சூப்பர். 2.5 மணி நேரம் தான் பிரேக் டவுன் கதையை 2.5 மணி நேரம் எடுத்து வச்சானா அதான் சூப்பர்னு இருந்துச்சு. எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பியா இருப்பானுங்க ப்ரோ. ஏன்னா அந்த பீட் பண்ணல கலெக்ஷன். இல்ல நீங்க வேற எஸ்கே அஜித் பெரிய. ஆமா நான் ஓப்பனிங் எவ்வளவு வந்துச்சு எஸ்டிமேட்டட்? ஓப்பனிங் இது வரையும் அதான் 40ல இருந்து 40 இல்ல 40ல இருந்து 45 சொல்றானுங்க. 50 வருமா? வலிமைக்கு 50 வந்தது. வலிமைக்கு 50 கிட்ட அந்த மாதிரியே வரும்னு வச்சுக்கோ. 50 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வரதா ஆப்பே. அதுக்கப்புறம் பெரிய டிராப்டா வராதுடா. அதுக்கப்புறம் ஏன்னா இந்த படம் பிக்கப் இப்ப ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் டே அதான் 40ல இருந்து ஒரு 45 கிட்ட வர வாய்ப்பு. ப்ரோ அப்ப லைக்கா இங்க காப்பாத்த போது மோகன்லால் பிருத்விராஜன் தானா நாளைக்கு? இல்ல இந்த அதர் ஸ்டேட் ட்ராக்கர்ஸ் இவங்க எல்லாம் போடுவானுங்க. அதான் இன்னொன்னு இந்த காலத்துல எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுது. இதுல இன்னொன்னு கொடுமை என்ன தெரியுமா? இன்னைக்கு நைட்டு புக் மை ஷோ வரும்ல, அதுல சும்மா போய் செக் பண்ணி பாறேன். ஏன்னா இல்ல அதான் கோட் வந்துட்டு 550K பண்ணுச்சு டபுள் லாங்குவேஜ்ல. அது ட்ரிபிள் லாங்குவேஜ் இல்ல, அதான் ட்ரிபிள் லாங்குவேஜ் சேர்த்தா 518 வரும். கோட் வந்துட்டு 515 வச்சுப்போம். ஆனா அவனுங்க அழுவானுங்க, ஹிந்தி சேர்த்தா அழுவானுங்க. 515 வச்சுப்போம். வேட்ரின் வந்துட்டு அதான் 400K ஏதோ பண்ணானுங்க. அமரனும் வந்துட்டு ஒரு ஏதோ ரெக்கார்ட் பண்ணிக்குது. அதான் இதுவும் வந்துட்டு இவன் என்ன பண்றான்னு வெயிட் பண்ணி பாரு. அதை வச்சு தெரியும் ஓப்பனிங் என்னன்னு. செம்மையாடி வாங்க போகுது ப்ரோ நாளைக்கு. அதான் இல்ல புக் மை ஷோல எக்ஸ்போஸ் ஆவான்றது இதான். இப்ப நீ வட சுட்டால கண்டுபிடிச்சிருவானுங்க. ஏன்டா புக் மை ஷோல புக்கே ஆகல நீ வந்துட்டு. இவனுக்கு புக் மை ஷோ விஜய் ஃபேன்ஸ் இருந்தானுங்க. நான் ஏன் பண்றேன் இருதெல்லாம் சொல்றான். கூகுள் பானிபூரி விஜய் ஃபேன், ட்ராக் டோலி விஜய் ஃபேன், யூடியூப்ல விஜய் ஃபேன். நாளைக்கு திருப்பூர் ஃபுல்லா கிரீன் ரெவல்யூஷன் தான் ப்ரோ. ஏன் பாலிவுட் பாக்ஸ் ஆபீஸ் கூட விஜய் ஃபேன் வானுங்க ப்ரோ. யூடியூப் சொல்லுவாங்க. இல்ல சர்க்கார் டைம்ல யூடியூப் விஜய் இதுன்னு தானுங்க தெரியுமா? உண்மையில ஏன்னா கமல் அவன் வந்துட்டு இந்தியன் 2 இப்ப பார்ட் 3 அவனா எடுத்தான். எல்லாமே ஃபிளாப். இதுல 7 தானே இருந்தான் இவன். இந்த அஜித் போயிட்டு இன்னொன்னு எனக்கு டவுட், இந்த படத்துக்கு அவன் 2 வருஷம் எடுப்பானா? நான் தெரியாம கேக்குறேன். 2 வருஷம் அவனாவது இந்த படத்தை எடுப்பானாடா? இல்ல இப்போ நம்மளே கூட ரீமேக் பண்ண வச்சுக்கோங்க லியோ. அதுலயே கூட எவ்வளவு விஎஃப்எக்ஸ் இருந்துச்சு. அதே நம்ம 10 மாசம் முடிச்சோம் ப்ரோ. லியோவோட கம்பேர் பண்ணா நமக்குதான் ஒர்க் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இதுல ஒண்ணுமே இல்ல.
இல்ல பினான்சியல் இஷ்யூ கூட நடுவுல வந்துச்சு, அது கூட 6 மாசம் விட்டுருது. அப்படி பார்த்தா 1.5 வருஷம் என்ன அஜித் ஷூட்டிங் போய் என்ன பண்ணான்? ஆமா அலெக்ஸ் ப்ரோ, இதுலனா இந்த படத்துல குண்டா ஒரு சீனும் ஒல்லியா ஒரு சீனும் நடிச்சிருக்காராமே. ஆமாமா. எப்படின்னா இல்லடா, அது படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரும்போது ஏதோ இந்த சரவண பவன் ஓனர் மாதிரி இருப்பாரு. வந்து உட்காந்து இருக்கும்போது கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு இன்னொன்னு பேசுற வார்த்தைகள் எப்படி இருக்குது தெரியுமா நவீன? பேசுற வார்த்தை எல்லாம் வந்துட்டுதான் இந்த ஜிவிஎம் படத்துல பேசுற மாதிரி ட்ரை பண்றவனு பண்ணிருப்பான். நீங்க முதல்ல எப்படி பாத்தீங்க, அவர் எங்க இருந்து பாத்தீங்க, அவரு எப்படி அழகா இவரு நான் பேசுறது உனக்கு எப்படி இருக்குது, இதுதான் பண்றான். சத்தியமா சொல்றேன், அதே மாடுலேஷன் இதுல. அதான் அப்பதான் வருது, திருஷா சொல்றாங்க, அதான் நான் அவன் அங்கதான் பார்த்தேன், சவடிக்க பாட்டுல ஆடினேன் தான், நல்லா அண்ணா தெரியுமா, நம்ம ஆடுறான் நம்ம ஆடுறான். பரமசிவன் அஜித் அது எப்படி இல்ல, இது இன்னொன்னு அஜித் லுக் வந்துட்டு உண்மையில சொல்லணும்னா ஸ்டார்டிங்ல அதான் ஒரு எல்லாம் ஞாபகதா, ஒரு பிளாக் கலர் கோட் சூட்ல வந்துட்டு நடுவுல வந்து நிப்பாங்களே ஞாபகதா, நிக்கும் போது கூட அஜித் வந்துட்டு எனக்கு ஓகே இருந்தது. அதாவது லுக் வைஸ் ஓகே, எனக்கு அதான் ஓகே இருந்தது. அந்த சவடிக்க பாட்டு ஸ்டார்ட் ஆச்சுடா, இந்த சிமெண்ட் கலர்ல ஒரு கோட் சூட் போட்டு வந்து தலை நிப்பாரு, அங்க இருந்து ஆரம்பிச்சது சங்கு. அவனை ஒரு ஆடுற ஸ்டெப்பு, டான்ஸ் பண்ற எக்ஸ்பிரஷன், அவனை பாட்டே ஒரே ஜெகஜோதியாகுது என்ன கேட்டா. இதுல கையில ஒரு ஸ்டெப் போடுவாரு, இதுல பேக்ரவுண்ட் வேற இருங்க பாய் போட்டு டென்ஷன் ஏத்திட்டான். அது வேற இருங்க பாய். ஆனா நல்லா இருக்குதுடா. அதாவது சத்தியமான சொல்றேன், அணிலுங்க காரி துப்புறதுங்க மேட்டரே கிடையாது. இருக்கிறவன் எல்லாம் காரியத்தையும் காலங்காத்தால சூர்யா ஃபேன்ஸ் காரி துப்புறானுங்க, தனுஷ் ஃபேன்ஸ் இவளையா மனோபாலாடா. எனக்கு பெரிய ஷாக்கிங்க அந்த மனோபாலா. அந்த மனோபாலா எப்படின்னா அவன் பொண்டாட்டி அஜித்தான் கேட்டா அஜித்தன் போயிடுவான், புரியுதா, அந்த மாதிரி ஆளு. ஆனா அவனே வந்துட்டு இப்படி திட்டும் போதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அதான் ஆனா படத்தை பார்த்த பிறகுதான் எனக்கு தெரியுது, கண்டிப்பா டிசர்வ்டு தான் திட்டுறதெல்லாம் கன்ஃபார்மா. அவனுக்கே பிடிக்கலன்னா என்ன ப்ரோ அவ்வளவு மோசமா இருக்குது படம்? எதுவுமே இல்லடா. இப்ப ஒண்ணு சொல்லிட்டா, சும்மா சொல்றான், ஒரு 2 டிவி எடுத்துக்க வீட்டுல, விவேகத்தை ஃபர்ஸ்ட் டிவில போடு, செகண்ட் டிவில வந்துட்டு நீ வந்துட்டு இந்த படத்தை ஓட்டு. 2 பண்ணும். இதுல கோஇன்சிடென்ட் என்ன தெரியுமா, 2 படமும் 2.5 மணி நேரம் தான். இது ஒரு கோஇன்சிடென்ட் மாதிரி இது. அதான் 2 படத்துல பொண்டாட்டி காலம் தான் செகண்ட் ஹாஃப்ல கண்டுபிடிப்பாங்க. ஆனா அந்த படத்துல வந்துட்டு பொண்டாட்டி ஒழுங்கா தான் இருக்கும். இந்த படத்துல கொஞ்சம் வேற மாதிரி காட்டுது. 2 படத்துலயும் இந்த படத்துல 2 பேருக்கு மேலேயும் தப்பு மாதிரி காட்டிருப்பான். ஆனா இவன் மேல பெருசா தெரியல, 2 பேர் மேலயும் இது மாதிரி அசிங்கப்பத்தன மாதிரி இருக்கும்டா. மூஞ்சில விஎஃப்எக்ஸ் போட்டுருக்காங்களா மூஞ்சில? டிஏஜிங் டெக்னிக்ல வந்துட்டு இந்த ஸ்டார்டிங் எங்க காமிப்பான், அதான் சொல்றேன், ஸ்டார்டிங் எங்க காமிக்கும் போது ஓகேன்னு இருந்தது. என்னது ஓகேனா என்னது, ஒரே ஒரு ஃப்ரேம் தான், எவனா நினைச்சு போற, அது 2 செகண்ட் தான். அந்த 2 செகண்டுக்கு அடுத்த 3வது செகண்ட்ல தலை வருவாரு, சவாடிக்கா பாட்டு, எல்லாம் செத்தடான்னு இருந்தது, சாவுன்ற அந்த மாதிரி இருந்தது. சாவு உனக்கு வேணும். ஆனா எனக்கு கேட்டா ஆமிங் இதுக்கு டிசர்வ்டு தான். ஆனா எனக்கு என்ன யோசனைனா பிரணவ், 2 வருஷம் கழிச்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு ஹீரோ படம் இப்படி நாசமா போகுதுன்னா அதை யோசிச்சு பார்த்தா எனக்கு இதுதான் பாவமா தான். ரொம்ப டைம் தானே பண்ணா, விவேகமும் சரி வலிமையும் சரி விடாமுயற்சியா 3மே டைம் தான் பண்ணா. 2 வருஷம் கங்குவா ப்ரோ, கங்குவா. நான் சொல்றேன் அஜித் கோட்டு கூட கிளாஸ் கேட்றானுங்க. சில பேர் இதுல இல்ல கங்குவாவா இதுவான்னு கேக்குற, 2த்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆனா 2மே குப்பை போடும், 2த்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது சில பேருக்கு. ஆனா என்னகிட்ட ஒரு காமனா சில பேருக்கு கங்குவா பெட்டர்னு சொல்லுவானுங்க. அது ஏன்னா அந்த ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் பார்த்து சில பேர் பெட்டர்னு வாங்க. ஆனா 2 படத்துமே என்ன பொறுத்தவரை 2மே குப்பை. ஆனா இதுல என்ன வித்தியாசம்னா, கங்குவா வந்துட்டு உனக்கு காது வலிக்கும், இது வந்துட்டு உனக்கு லைட்டா தலை வலிக்கும், தூக்கம் வரும், தலையும் வலிக்கும் தூக்கமும் வரும். இல்ல இதுல போய் தலையும் கூட முடியாது. இல்ல தலையும் வலியும் லேட்டா எதுக்கு பண்றான் ஏன் பண்றான்னு தெரியாம, இன்னொன்னு எதுக்கு பண்றான்னு தெரியும். பரவாயில்ல, தூங்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா எனக்கு இல்லடா, ரீசெண்ட் டேஸ்ல அது என்னன்னே தெரியல. நீ அஜித் படம் இன்ட்ரோல் எல்லாம் பாத்திருக்கிய? துணிவு படத்துல 2 பேரு கழுத்துல வந்துட்டு சங்குல மெரிப்பானுங்க, இன்ட்ரோல் போடுவான் துணிவுல. இந்த படத்துல வந்துட்டு அதான் அஜித்தை முட்டி போட வச்சு, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல, துப்பாக்கி எடுத்து நீட்டுவான். அதான் அது வந்துட்டு இன்ட்ரோல்னு இது பண்ணுவாங்க. தெரியலதான் இதெல்லாம் என்ன இன்ட்ரோல்னு என்ன பண்றாங்கன்னு புரியல.
ஆனா டேய் எனக்கு ஒரு டவுட்ரா, இந்த ஆன்லைன்ல இருக்கிற இந்த ஆன்லைன்ல இருக்கிற புண்ணியவானங்களா இருப்பானுங்க பாத்தியா, இன்டர்வல் பேங்கரு இது அவனுங்களாம் தேர்ந்துக்கிறேன். இன்டர்வல் என்ன பேங்கர் இதுதான் என்ன மேட்ச் இல்ல இதுல வேற கிளிஃப் ஹேங்கர் இன்டர்வல் மாதிரி ஒருத்தன் போட்டிருக்கான். வா 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 வந்து பக்கத்துல உட்காரு. இவங்க லியோ இன்டர்வல் எல்லாம் கம்பேர் பண்றானுங்க அது கூட. ஐயோ பாடுறா இல்ல அவன் படம் இன்டர்வலே கம்பேர் பண்ணுங்க. அதான் அவனுக்கு அவன் காம்படிட்டர்ன்ற மாதிரி இதான் விஜய்க்கு விஜய் காம்படிட்டரா இருக்கட்டும், அஜித்துக்கு அஜித்தே இருக்கட்டும், இதான் விஜய் கூட கம்பேர் பண்ணாதீங்க. அவனே நாசமா போட்டோம், எங்களுக்கு தேவையே இல்லை. இல்ல ஆமா எங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நமக்கு டிசாஸ்டர் அட்டாக் போனோம் என்னென்ன இப்படி எல்லாம் இருந்தாங்களோ அது அவனுங்களா போய் அழிட்டோம். இல்ல ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ நம்ம டிசாஸ்டர் அட்டாக் போட்டாலும் நாசமா போகுது, கர்மா ப்ரோ எல்லாம் நாசமா போகுது. இல்ல முதல்ல இது இப்ப சும்மா ஒரு எக்ஸாம்பிள் இதுல எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப என்ன தெரியுமா, ஒரு நிமிஷம் ரிக்வெஸ்ட். இல்ல என்ன இப்போ விஜய் படம் எல்லா படத்துக்கும் நெகட்டிவ் டேக் போடுவானுங்க, எல்லா படமே நல்லா ஓடுது. இன்னொன்னு எல்லாம் தெரிஞ்ச கதை தான். ஏன் இப்ப கோட்டை எல்லாருக்கும் தெரியும், அதான் தமிழோட ஷேர்ஸ் இது டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். இப்ப இந்த படத்தை எடுத்துக்க, இந்த படத்துக்கு ஒருத்தவங்க கூட நெகட்டிவ் டேக் போடல, ட்ரெண்டும் அவ்வளவு நெகட்டிவ் டேக் யாரும் போடல, புரியுதா? ஆனா இந்த படம் என்ன லட்சணத்துல போகுதுன்னு மட்டும் பேர். முதல்ல ஆன்லைன் உலகத்தை விட்டு வெளியே வரணும்டா, புரியுதா? வெறும் போன் இது. அவன் இப்ப இங்க என்ன தெரியுமா, இனி பெரிய இன்சிடென்ட் நடந்தாலும் எல்லாம் ஸ்கிரால் பண்ண விட்டு போவானுங்க. அதான் சோசியல் மீடியா, ஸ்கிரால் பண்றதுதான் சோசியல் மீடியா. இவனுக்கு என்னத்தமா நினைப்பானுங்க, நம்ம போடுற ட்வீட் எல்லாம் பாப்பானுங்க, நம்ம போடுற ரிவ்யூ எல்லாம் கேட்பானுங்க, அதுல இன்ஃபுளுன்ஸ் ஆவானுங்க. அவனுக்கு வேற வேலை இல்லையா, அவன் பாட்டுக்கு பார்ப்பான், ஏதாவது படம் நெகட்டிவ் டேக் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போவான். அவன் படத்துக்கு போனோம்னு நினைச்சா அது போய் தான் ஆவானுங்க. விஜய் படமே நெகட்டிவ் ரிவ்யூ ஆனாலும் அப்படின்னு என்னதான் நெகட்டிவ் இருக்குதுன்னு போவானுங்க. அதான் விஜய் பிளஸ் பாயிண்ட். ஃபேமிலி ஆடியன்ஸ், ஏபி சென்டர் எல்லாமே எல்லா சென்டரும் விஜய் போயிருப்பானுங்க. இந்த படம் எந்த மாதிரி இருக்கும் ப்ரோ, இந்த எலைட் கும்பலாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் இவங்க இல்ல இரு பிரணவ் நவீன, இந்த படம் யாரு கொண்டாட வெற்றி தெரியுமா? இப்போ இல்ல இந்த வாரிசு விசுவாசம் இந்த படம் தான் ஒரு நிமிஷம் இல்ல, இந்த வாரிசு விசுவாசம் எல்லாம் இந்த குடும்பங்கள் கொண்டாட வெற்றின்னு வரும்ல, அதுக்கப்புறம் இந்த ஆக்ஷன் த்ரில்லர் படம் எல்லாம் வந்துட்டு ஏ சென்டர். இந்த படம் ஏ சென்டரும் இல்ல எந்த சென்டரும் இல்ல, டைவர்ஸ் ஆனவங்க கொண்டாடும் வெற்றி. தனுஷ் ஃபேன்ஸ் சொல்றீங்க, அதான் ஒருத்த போட்டா கள்ளக்காதல்கள் கொண்டாடும் வெற்றின்னு. ஆமாண்டா, ரெண்டு விஷயம்டா, கள்ளக்காதல்கள் கொண்டாடும் வெற்றி. இவன் வேற வாயு கிளறான்டா, அதான் டைவர்ஸ் ஆன ஃபேன்ஸ். டேய் எப்பா நான் ஏதோ சொல்ல அவன் தான் சொல்றான். இல்ல ஏன்னா இந்த படம் கான்செப்ட் எப்படிதான் இருக்குதா, டைவர்ஸ் கள்ளக்காதல். காதலிக்க நேரம் படம் தெரியுமா, அது வானவில் படம். அதான் ரெண்டுக்கும் போய் வித்தியாசம் இல்ல, ரெண்டும் கர்மம் தான். ஆக இந்த வருஷம் பிளாக் பஸ்டர் மதகஜராஜா தான் ப்ரோ, அது ஒண்ணுதான். இந்த படத்துல அஜித் எப்படி தருமா இருப்பான், பொண்டாட்டி வந்துட்டு இன்னொருத்தவனை வச்சுன்னு இருக்கும். இவன் வந்துட்டு எப்படின்னா கேஷுவலா இருப்பான்டா, ஆளு செம்ம கேஷுவலா இருப்பான். ஏதோ அவன் ஏதோ இல்லடா, அவன் வீட்டுல இருக்கிற ஏதோ பிரெட்டை கொண்டு போய் பக்கத்து வீட்டுல வச்ச மாதிரி இருப்பான்டா. அவன் ஏதோ அந்த தப்பே பண்ணாத மாதிரியும் அந்த மாதிரி ஜாலியா இருப்பான். அந்த மாதிரி கூட